வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus பட்ஸ் Z2 ரிவ்யூக்காக பல பேர் காத்திருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த OnePlus பட்ஸ் Z2 முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. எல்லா OnePlus ப்ராடக்ட்ஸ்லாம் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் மற்றும் ஒயிட். நம்மக்கிட்ட இருக்கிறது பிளாக். குறிப்பாக அதுக்கு வந்து ஒப்சீடியன் பிளாக் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இதை வாசிக்கணும்னா டக்குன்னு பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கோங்க. எல்லா OnePlus ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி இல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணலாம். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம கவரை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள், ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சார்ஜிங் கேஸ் ஒரு பெரிய மாத்திரை மாதிரி இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸ் பிளாக் கலர்னு இருக்குன்னே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கிளாசி பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லுக்கில், மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்கள் பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடியில் ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு 2 கொடுத்துருக்காங்கப்பா. நமக்கு டபுள் மெம்பர். நம்ம வேறு இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா இயர்பட்டு எக்ஸ்ட்ரா டிப்ஸில் 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், கெட் ஸ்டார்டட் கைடு எல்லாமே இருக்குதுல. இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு பில் ஷேப்பில் ஒரு மாத்திரை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்குது. கிளாஸ் இல்லாமல் மேட் கொடுத்துருந்தாங்கன்னா முதல் நாள் மட்டும் இல்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் அதிகமாக வாங்காமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் யூஸ் ஆக இது ஸ்க்ராட்ச் எப்படி வாங்குது அப்படிங்கிறத தெரில. பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் பட்டன், இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் பேரிங்க்கு, ரீசெட்டுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த பட்ஸ் வச்சுருக்காங்க. ரைட் லெஃப்ட் எதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக ஒரு மார்க்கிங் பண்ண பட்ஸ் இங்கே இருக்குது. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் கேஸ் மூலமாக உள்ளுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுது. முன்னாடி ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. ஷேக் ஆனாலும் திறக்கிற மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ளே திறந்துட்டு நம்ம ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இயர் பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த கேஸுமே பார்த்திங்கன்னா IP-X4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஸில் வந்து IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸோட டிசைன் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா OnePlus ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய, ஆடியோ ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய அதே ஒரு டிசைன், அதே ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்டெம் டிசைன் தான். ஸ்டெம்மோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் லாங்காக இல்லை. கம்ஃபர்டபுளாக நம்ம காதில் போட்டு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் காதில் போட்டு நான் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேரிங் பண்ண போகிறோம். என்கிட்ட OnePlus 9 RT இருக்குது. இது OnePlus மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மொபைல் ஃபோன்ஸும், எந்த ஒரு ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்தோடய இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திறந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைம் திறந்தவுடனே இதில் வந்து பட்ஸ் Z2 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ அதையும் பார்த்துருவோம். நம்ம டிவைஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ப்ளூடூத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா OnePlus பட்ஸ் Z2 கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. ANC மற்றும் SBC கோடிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இந்த இயர்பட்ஸ்னுடைய நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தனியாக உங்கள்கிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா தனியாக எந்த அப்ளிகேஷனும் தேவை கிடையாது. இந்த இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன அப்படின்னா இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் லெவலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 லெவல் இருக்குது, மேக்ஸிமம், அப்புறம் நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. இயர்பட்ஸ்னுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் வந்து சிங்கிள் டேப் பண்ணால், டபுள் டேப் பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் இதில் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 டிவைஸஸ் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. லாங் டச் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் டிவைஸஸ்க்கான ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இயர்பட்ஸை நீங்கள் காதில் போட்டதுக்கப்புறமா உங்களுடைய இன்இயர் டிடெக்ஷன் காதில் மாட்டிட்டு நீங்கள் காதை ரிமூவ் பண்ண உடனே பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிறது, ப்ளே பண்ணுறது, அந்த இன்இயர் டிடெக்ஷனுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கு. அது வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுறலாம்.
இயர்ஃபோனை காதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாட்டினதுக்கப்புறமா அது ஒழுங்காக ஃபிட்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கரெக்டான சைஸில் நீங்கள் இயர் டிப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இயர்பட்ஸ் ஃபிட்டிங் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது. ஆல்ரைட், ஸோ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய OnePlus பட்ஸ் ப்ரோ. இதை வச்சு இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து நியாயமாகாது. ஏன்னா இது வந்து இதோடைய விலை வந்து 10,000 ரூபா, இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. பட் சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டபுள் சவுண்டு குவாலிட்டி பெட்டராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சவுண்டு குவாலிட்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 10,000 செக்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோடைய சவுண்டு குவாலிட்டியில் ஒரு 80 to 85% கிட்டத்தட்ட 90% வரைக்கும் சவுண்டு குவாலிட்டி அதை வர கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு டீப்பான ஒரு பஞ்சி, ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி, வோக்கல்ஸ்னுடைய குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய செப்பரேஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓவர் பேஸியே இல்லாமல் அந்த பேஸ் அவங்க ட்ரம்ஸ்லாம் அடிக்கிறப்போ மற்ற ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ப்ரீமியம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் கண்டிப்பாக கிடைக்கிது. எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட். கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இந்த ப்ரைஸுக்கு OnePlus பட்ஸ் Z2ல வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அதுலேயும் 2 ஸ்டெப்புக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் தான் அதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் ரெகுலர் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து டிரான்ஸ்பரன்சி மோடில் நான் போட்டு வச்சுக்கிட்டு தான் நான் காதில் மாட்டிக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரைஸுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அருமையாக வேலை செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. பட் இதோடைய விலை வந்து 10,000 ரூபா. ஸோ அதுக்கேற்றாப்புல இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் அதை விட சிறப்பாக இருக்குது. பட் டிரான்ஸ்பரன்சி மோடு ஒரு வேறு மாதிரி ஒன்று ஸ்டோரி. டிரான்ஸ்பரன்சி மோடு பார்த்தீங்கன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இப்போ ஒரு கேம் விளையாண்டு கேமிங் மோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் லோ லேட்டன்சி மோட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கிற இந்த மொபைல் ஃபோனும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. இந்த இயர்ஃபோனுமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. டால்பி அட்மாஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பிரமாதமாக இல்லை. டெஃபினட்டாக ஒரு ரிஃபைன்டு சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. பட் டால்பி அட்மாஸ் அளவுக்கு உங்களுக்கு ஒரு சரௌண்ட் எஃபெக்ட், ஒரு 360 டிகிரியில் சவுண்ட் உங்களுக்கு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் ஃபோன்லேயும் சரி, மொபைல் ஃபோனில் மாட்டக்கூடிய இந்த சின்ன இயர்ஃபோன்லேயுமே டால்பி அட்மாஸ்லாம் வந்து இன்னும் ஒரு நம்ப முடியாத ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மேலே மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேம் விளையாடுறதுக்கும் COD மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பேஸ் கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போது டிலே டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸ் தென் ஒரு 60 மில்லி செகண்ட்ஸ் வரை கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மைக்கினுடைய குவாலிட்டியுமே 2-3 கால்ஸ் பேசி பார்த்ததில் மைக்கினுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த இயர்ஃபோனில் வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் அவங்க OnePlus வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த டால்பி அட்மாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு பெருசாக ஒன்றும் இது பெரிய டீல் பிரேக்கர் மாதிரி எனக்கு தெரியல, டீல் மேக்கர் மாதிரி எனக்கு தெரியல. டால்பி அட்மாஸ் இருந்தாலும் இல்லாட்டியுமே இதை டிசேபிள் பண்ணிட்டு நான் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக 3D எஃபெக்டில் ஒரு சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கேட்கல. ஓகே, 5,000 வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு OnePlus யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இல்லை OnePlus யூஸராக இல்லாட்டியுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இயர்ஃபோன், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு TWS இந்த ப்ரைஸுக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.